ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷார்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனானிசேட்டில் இதுக்கு முன்னாடி படித்த ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது ஒன்லி ஃபார் கிளாரிஃபிகேஷன் நாட் கன்ஃபியூஷன். எதுக்குன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா ரிசல்ட் இன்றைக்கி வரும் தெரிஞ்சோடனே உட்காந்து அந்த வெப்சைட்குள்ளேயே உட்காந்துட்டு அந்த போர்ட்டலே ரொம்ப நேரம் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. டைமை ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது லாஸ்ட் 4 இயர்ஸாக ரிசல்ட் எப்படி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அந்த டேட்டை நான் சொல்ல போகிறேன். அதாவது 2021 2025 எப்படிலாம் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட் ஹாலிடேஸில் ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் கவர்மெண்ட் ஹாலிடேஸில் ரிசல்ட் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பீங்க. ஸோ இதுதான் அவங்களோட 2021 2025 ரிசல்ட் பப்ளிஷ் ஆனது. இந்த டேட்டில் எல்லாமே ஃப்ரைடே தான் வந்திருக்கும். இதேமே நம்ம சேனலில் நான் சொல்லியிருப்பேன், ஃப்ரைடேல மோஸ்ட்லி ரிசல்ட் பப்ளிஷ் ஆகும்னு சொல்லிட்டு. ஆனாலும் இது அஃபீஷியலாக அவங்க அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் தான் அந்த டேட்டு. இது மேபி ஏதாச்சும் ஒரு ஃபேவரபுளாக ஃப்ரைடே வந்திருக்கலாம், பட் கண்டிப்பாக ஃப்ரைடேல தான் வரும்ல. ஸோ இந்த மாதிரி டேட்ஸில் கவர்மெண்ட் ஹாலிடேஸில் ஒரு டைம் கூட ரிசல்ட் பப்ளிஷ் ஆகலை. இந்த டைம் பப்ளிஷ் ஆகும்னா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் மோஸ்ட்லி இதுக்கு முன்னாடி பப்ளிஷ் ஆகவே இல்லை. ஸோ அதனால் யார் ரிசல்ட் வரும் இன்றைக்கி தான் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா ரிசல்ட் அஃபீஷியலாக வரது அஃபீஷியலாக இருக்கவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அதனால் நம்ம ஒரு டேட்டை ப்ரிடிக்ட் பண்ணாலும், சப்போஸ் நீங்கள் இன்றைக்கி பார்த்துட்டே இருக்கீங்க, ஸோ எல்லாரும் அந்த டைமில் பார்க்குறப்போ ரிசல்ட் பப்ளிஷ் ஆச்சுன்னா ரிசல்ட்டுக்குள்ளே போக முடியாது. ஸோ அதனால் என்னைக்காச்சும் நீங்கள் கெஸ் பண்ணாத டைமில் கூட ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணலாம், இல்லை அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் கூட பப்ளிஷ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் டைமை வேஸ்ட் பண்ணாங்க. நம்மளும் ஒரு ப்ரிடிக்ட் டேட்ஸ் கொடுத்துருந்தோம். அந்த டேட்ஸ் வேணால் ஜஸ்ட் ஒரு டெட்லைனாக வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே வந்தாலும் வரலாம். சப்போஸ் மண்டே வரலாம், டியூஸ்டே வரலாம். உடனே வந்தால் கூட இது ஒரு டெட்லைனாக வச்சு பார்த்துக்கோங்க. இதில் செப்டம்பர் 5 கொடுத்துருப்பேன். செப்டம்பர் 6 வச்சுக்கோங்க, இல்லை செப்டம்பர் 8 வச்சுக்கோங்க. ஏன்னா செப்டம்பர் 5 கவர்மெண்ட் ஹாலிடே. ஸோ இதுவுமே நான் கொடுத்த விதம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏப்ரல் மே 2024 எப்படி பப்ளிஷ் பண்ணாங்களோ அந்த டேட்டை கம்பேர் பண்ணி தான் சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு 8th செமஸ்டர் ரிசல்ட் கூட தனியாக வருமானு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம். அது வரலாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டைம் டோட்டலாக வரது தான் சான்ஸ் இருக்குது. ஏன்னா 8th செமஸ்டர் பேப்பருமே 7th செமஸ்டர்லேயும் இருக்கும், ப்ரொஃபஷனல் எலெக்டிவ் 6th செமஸ்டர்லேயும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கனால மோஸ்ட்லி வராதுன்னு நினைக்கிறேன். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா போன டைம் ரிலேஷன் 27 லாஸ்ட் பேட்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8th செமஸ்டரில் ஒரு பேப்பர் இருக்கும். பட் உங்களுக்கு 8th செமஸ்டரில் பேப்பர் கிடையாது. அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். யார் ரிசல்ட்டை நினச்சி கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியமில் போய் விளாட்றீங்கன்னா லாஸ்ட் மேட்சை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க, நம்ம அங்கே அடிக்க மட்டும் ரன்னை நம்ம ஸ்கோர் பண்ணல அப்படின்னு. இப்போ இருக்கிற ஃபீல்டை நினச்சி தான் நீங்கள் ட்ரை பண்ண பார்ப்பீங்க. 6 அடிக்கணும், இந்த மேட்ச் நம்ம ஜெயிக்கணுன்ட்டு. அதேமாதிரி இப்போ பண்ணுற ஸ்டடீஸை கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்கள், கெரியர்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்கள். யாரும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ அஃபீஷியலாக வந்ததுக்கப்புறம் நானே உங்களுக்கு ரிசல்ட் ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.